வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். நான் உங்கள் கோட்டை சுந்தர். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர்ஸ் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க பேர் என்ன மேடம்? திவ்யா சார். அப்படியே லைன்ல இருக்கு மேடம், பார்த்து சொல்றேன். என்னைக்கு வரதுன்னா அக்டோபர் 28 போல நாங்க கிளம்புவோம் சார். 29 நாங்க ரீச் ஆயிடுவோம். புதன்கிழமை வருது சார் 29. இந்த வர்றேன் மேடம், அப்படியே லைன்ல இருக்கு மேடம். ஓகேங்க சார். ஆனா அன்னைக்கு கூட்டம் குறைவா தான் மேடம் இருக்கும். 29ஆம் தேதி கம்மியா தான் சார் இருக்கும். ஓகேங்க சார். ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். பாலமுருகன். சொல்லுங்க பாலமுருகன் சார், என்ன தகவல் வேணும் சார்? சார் நான் வந்து 8ஆம் தேதி பையனுக்கு மொட்டை போடுறதுக்கு திருச்செந்தூர் வர்றேன். சரிங்க சார். திங்கக்கிழமை தான். 8ஆம் தேதி. எந்த 8? செப்டம்பர் 8. செப்டம்பர் 8. ஆமா. சொல்லுங்க. எனக்கு இப்ப என்ன தகவல் வேணும் அப்படின்னா, நான் வந்து வெப்சைட்ல பார்த்தேன். ஆலயம் வெப்சைட்டா இருக்கட்டும், இல்ல அந்த ஒரு ஆப்ல திருக்கோயிலோட வெப்சைட்டா இருக்கட்டும், அதுல பார்த்தப்ப 6ஆம் தேதி வரைக்கும் தான் ரூம் இப்போதைக்கு அவைலபிள் புக்கிங் காட்டுது. இந்த 7ஆம் தேதிங்கிறது எப்ப ஓபன் ஆகுது ரூம் புக் பண்றதுக்கு? 7ஆம் தேதி இன்னும் 2 டேஸ் கழிச்சு பண்ணுங்க சார். ஏன்னா 14 டேஸ் தான் கணக்கு உங்களுக்கு. 14 டேஸ் கணக்குங்களா சார்? சரி. அதனால இன்னொரு 2 டேஸ் கழிச்சு, அதாவது புக் பண்ற டைம் பாத்தீங்கன்னா காலையில அதிகாலை 12 டு சாயங்காலம் 5 மணி வரைக்கும். சரி சார். இந்த டைம்ல தான் நீங்க புக் பண்ண முடியும். அதுக்கு ஏத்த மாதிரியான டைம் அலோகேட் பண்ணி புக் பண்ணுங்க ஆன்லைன்ல. அதாவது 12 PM. நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கோவிலோட சைட்டுக்கு, ஆலயம்க்கு இந்த எக்ஸெப்ஷன் கிடையாது. அது 24/7 எப்போ வேணா புக் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே. கோவிலோட இதுக்கு வந்து சார் இப்போ 3 ரூம் சேர்ந்தாப்புல புக் பண்ண முடியுமா? எனக்கு 3 ரூம் வேணும். 3 ரூம்னா நீங்க ஒன் பை ஒன்னா தான் சார் புக் பண்ண முடியும். அட் அ டைம்ல ஒரே டைம்ல 3 ரூம் லாக் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் ஒரே ஆளா எல்லாரும் பிளாக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பண்றது இல்ல. கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்க போய் நீங்க புக் பண்ணணும் அந்த டேட்ல. சரி சார், புரியுது. இப்ப எனக்கு வந்து 12 PM அதிகாலைனா 12 PMல இருந்து 5 PM சொல்றீங்களா? 12 PM கிடையாது சார், 12 AM. அதிகாலை 12 மணி முதல் சாயங்காலம் மாலை 5 மணி வரைக்கும். சரி சார். இப்ப எனக்கு வந்து நான் வந்து 7ஆம் தேதியும் 8ஆம் தேதி 2 நாள் நான் புக் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து நான் நாளைக்கு எனக்கு ஓபன் ஆகும். சரி, கரெக்ட்டுங்களா? எனக்கு வந்து நாளைக்கு இல்லனா நாளைக்கு செக் பண்ணி பாருங்க, நாளை கழிச்சு செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஓபன் ஆகும். கண்டிப்பா ஓபன் ஆகும். சரி சார். இப்ப எனக்கு வந்து அந்த ஆலயம்ல வந்து நான் எவ்வளவு ஒரு செக் பண்ணிட்டே தான் இருக்கேன். லாஸ்ட் 1 வீக்கா அந்த ஆலயம்ல வெப்சைட்ல வந்து ரூம் அவைலபிலிட்டி இல்லனே வருது எனக்கு வந்து. அது என்ன பிரச்சனைனா சார், நான் 2 டேஸ் முன்னாடி பேசியிருந்தேன். நான் ஆலயம்ல என்ன இஷ்யூஸ்னா சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க சார். சரி சார். அதனால நான் முந்தா நாள் கேட்டேன், 1 or 2 டேஸ்ல வந்து ஓபன் ஆயிருன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் ஓபன் ஆகலன்னு சொல்லி நீங்க சொல்லி தான் தெரியும் எனக்கு. அப்படியே சார். இப்ப எப்ப சரியாகும்? எப்ப நம்ம இவருதான் எனக்கு இதுல இந்த தேவஸ்தானத்துல கிடைக்கானா ஆலயம் போகணும் நானு. அது எப்படி பண்றது, எப்ப பண்றது? நான் இப்போ ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம சேனல்லேயே நம்ம சொல்லிடுறேன் சார். நான் டெய்லி அப்டேட் வீடியோ இருக்குல்ல, அதிலே சொல்றேன். ஏன்னா நான் நேற்று செக் பண்ணி பார்த்தேன், ஆலயம்ல ஓப்பன் ஆகல. சார் இப்ப அவங்க ஃபோன் நம்பர் ஏதாவது கிடைக்குமா? நம்ம வந்து ஃபோன் நம்பர் அப்படியே ஃபோன் பண்ணி புக் பண்றது. ஓவர் த்ரூ ஃபோன்ல கண்டிப்பா பண்ணவே மாட்டாங்க சார். அப்படிங்களா? சரி, ஓகே. அதான் அவங்க வாட்ஸ்அப்புக்கு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சேன், அவங்க லிங்க்லாம் அனுப்பிச்சாங்க. நீங்க வந்து நான் புக் பண்ண சொல்றப்ப நீங்க 21ஆம் தேதி ட்ரை பண்ணுங்கன்னாங்க. 21ஆம் தேதி ட்ரை பண்ண இல்ல. அப்புறம் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த மாதிரி வெப்சைட் வர மாட்டேங்குதுன்னு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எதுவும் ரிப்ளை இல்ல சார். ரிப்ளை இல்லைன்னா அப்ப ரெடி ஆயிருக்கா சார்? அதனால சார் ரிப்ளை பண்ணாம இருக்காங்க. ரெடி ஆகல. அப்படிங்களா? சரி. போன் மூலமா ஓவர் த்ரூ போன் மூலமா எங்கேயுமே கம்யூனிகேட் பண்ணா ரெஸ்பான்ஸ் இருக்காது. நேர்ல புக் பண்ணா, இல்லைன்னா ஆன்லைன் புக்கிங் தான், வேற ஆப்ஷன்ஸே கிடையாது சார். சரி சார். ஓகே 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 சார். திங்கக்கிழமை வந்து அவைலபிலிட்டி ஓபன் ஆச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல அப்டேட் வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரிங்களா? வந்துரும். ஓகே. இப்போதைக்கு வெப்சைட் பிரச்சனை. நான் கூட ரூம் இல்லையோ நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல சார், ரூம்ல சார் 100 ரூம் இருக்கு சார் அங்க மொத்தம். சரி சரி சரி. ஓகே சார். ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? சென்னையில இருந்து பேசுறேன் சாமி. உங்க பேர் சார்? ராமமூர்த்தி. சொல்லுங்க ராமமூர்த்தி சார், என்ன தகவல் வேணும் சார்? நீங்க தேரோட்டம் சாமி முடிஞ்சிச்சுங்களா? தேரோட்டம் நீங்க முடிஞ்சது சார். ஹலோ சார், வணக்கம். சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன சார்? என் பேர் பாஸ்கர் சார், நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க பாஸ்கர் சார், என்ன தகவல் வேணும் சார்? செப்டம்பர் 5ஆம் தேதி திருச்செந்தூர் வரும் சார். சரிங்க சார்.
ரூம் புக் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணோம், அப்புறம் வந்து அந்த பச்சை இலை பிரசாதம் அது வாங்கணும்னா எப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் சார், தகவல் வேணும். ரூம் புக் பண்ணா கோவிலோட சைட்ல போய் புக் பண்ணணும் சார். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் திருச்செந்தூர் சொல்லி டைப் பண்ணீங்கன்னா அது 14 days தான் ஓப்பன் ஆகும். இன்னைக்கு தேதி 22னா 8, அந்த பக்கம் ஒரு 6, 31, 9 செப்டம்பர் 5 நாளைக்கு காலையில செக் பண்ணி பாருங்க சார். காலையில 12 இருந்து 5 மணிக்கு வரைக்கும், காலையில விடிய காலம் 12 மணில இருந்து சாயங்காலம் 5 மணிக்குள்ள போய் சைட்ல போய் செக் பண்ணி பார்க்கணும். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் திருச்செந்தூர் சைட்ல போய்க்கோங்க, சரிங்களா? சைட்டு போயிட்டு அதுக்கப்புறம் திருக்கோவில் முன்பதிவு சேவைகள் இருக்கும், அதுக்குள்ள போனீங்கன்னா இ சேவை தேடல் இருக்கும். இ சேவை தேடல் உள்ள போனீங்கன்னா வரையறுக்கப்பட்ட சேவைகள் இருக்கும். அதுல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். குகன் விடுதி, குகன் ஏசி விடுதி, அப்புறம் கந்தவேல் விடுதி, கந்தவேல் ஏசி விடுதின்னு சொல்லியிருக்கோம், ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்ன ஒரு ரூம் தான் புக் பண்ண முடியும் அட் அ டைம்ல. இன்னொரு ரூம் வேணா நீங்க ஒரு தடவை புக் பண்ணிட்டு திருப்பி வந்து புக் பண்ண முடியும். அது 24 hours தான் புக் பண்ண முடியுங்களா சார்? நான் இதான் இப்போ உங்கள்கிட்ட என்ன சார் சொன்னேன், இப்போ விடிய காலம் 12 மணில இருந்து சாயங்காலம் 5 மணிக்குள்ள வரைக்கும் தான் புக் பண்ண முடியும். சரி சரி. ஆமா, டைம் பாத்தீங்கன்னா இன்னும் 23 மணி நேரம். இப்ப காலையில 7 மணிக்கு, இப்ப நாளைக்கு நீங்க காலையில 7 மணிக்கு செக்இன் வரீங்கன்னா நாளை கழிச்சு 6 மணிக்கு, விடிய காலம் 6 மணிக்கு செக் அவுட் ஆகணும். 23 மணி நேரம் கணக்கு. இலவபதி பிரசாதம் கோயில வந்து வாங்கிக்கோங்க, கோயில்ல வரீங்கன்னா, சரிங்களா? சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? சுந்தரமா? ஆமா சார், சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் என்ன சார்? சார் நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க சார். என்னோட பேர் கோபிநாத். சொல்லுங்க கோபிநாத் சார், என்ன தகவல் வேணும் சார்? சார் நான் நாளைக்கு திருச்செந்தூர் வரலான்னு இருக்கேங்க சார். கூட்டம் எப்படி இருக்கும்? நாளைக்கு நல்ல கூட்டமா கூட்டமா இருக்குமா சார்? ஓகேங்க சார். சார் ஒண்ணும் இல்லைங்க, நம்ம அன்னதானத்துக்கு அரிசி ஒரு சிப்பை எடுத்து கொடுக்கலாம்னு பாக்குறேங்க. சிப்பமா எடுத்து கொடுக்காம இல்ல அமௌண்ட் கட்டிடலாமான்னு கேட்கிற டீச்சர் தான் கூப்பிட்டேன். எதனால உங்களோட விருப்பம் தான் சார், எதனால நீங்க தான் வாங்கிட்டு போய் கொடுக்கணும். ஓகேங்க சார். ஓகேங்க, அமௌண்ட் கட்டறனால கட்டலாம், சிப்பை எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். எதனாலும் சரி, உங்க விருப்பம் தான். சரி ஓகேங்க சார். ஓகே, நன்றிங்க சார். ஓகே சார், ஓகே சார். சார் நடை எத்தனை மணிக்கு சார் ஓபன் பண்ணுவாங்க சாமி பாக்குறதுக்கு? என்ன சார் சொல்றீங்க? சார் காலையில நடை எத்தனை மணிக்கு திறப்பாங்கன்னு கேட்டேங்க சார். காலையில 4 மணிக்கு நட திறப்பாங்க சார் நாளைக்கு. சார் எத்தனை மணிக்கு சார்? 4 மணிக்கு சார், அதிகாலை 4 மணிக்கு. அதிகாலை 4 மணி. ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார். இதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்கள் மற்றும் சந்தேகங்கள் எது இருந்தாலும் சரி, டெய்லி காலையில 10 to 11க்குள்ள வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் மூலமா எனக்கு கால் பண்ணி பேசலாம். நீங்க என்ன சந்தேகம்னாலும் 10 to 11க்குள்ள வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் மூலமா பேசுங்க. மீண்டும் காலை 10 மணிக்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்.